விஷாக ஸ்டார் பார்த்தீங்கன்னா துலாத்திலையும் விருச்சகத்திலையும் இருக்கும். 3 பாதம் வரைக்கும் துலாத்துல இருப்பாங்க. 4ஆம் பாதம் பார்த்தீங்கன்னா விருச்சகத்துல இருக்கும். அதே போல மேஷ ராசி, விருச்சக ராசி. இந்த விஷாக நட்சத்திரமும் மேஷத்திலையும் விருச்சகத்திலையும் ஒருத்தர் பிறக்குறீங்க அப்படின்னாவே முருகனுடைய அருள் இல்லாம பிறக்கவே முடியாதுங்க. அதாவது முன் ஜென்மத்துல உங்களுடைய தாத்தா பாட்டி இல்லைன்னா நீங்க வயித்துல வந்து கருவா வர்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு முருகனுடைய சம்பந்தம் இல்லாம இந்த நட்சத்திரத்திலையும் ராசியிலையும் நீங்க நிச்சயமா பிறக்க முடியாது. ஒரு பூர்வ ஜென்மாவுடைய கர்மா பயன் சொல்லுவாங்க. நல்ல கர்மாவும் இருக்கு, கெட்ட கர்மாவும் இருக்கு. நல்ல கர்மா கேட்டீங்கன்னா இறைவனுடைய பிராப்தம் தான் நல்ல கர்மா. அப்போ மேஷம் விருச்சகத்துல பிறக்கீங்க, விஷாக ஸ்டார்ல பிறந்திருக்கீங்கன்னா அந்த முருகனுடைய துணையும் அருளும் உங்க ஃபேமிலி கண்டிப்பா இருக்கும். அப்போ நீங்க எப்படி இந்த வழிபாடு எடுத்துக்கணும்? அப்ப விஷாக ஸ்டார்ல பிறக்கும் போது பாத்தீங்கன்னா துலாத்துல பிறக்கிறவங்க ஒரு குணத்துல இருப்பாங்க, விருச்சகத்துல பிறக்க ஒரு குணத்துல இருப்பாங்க. அது எப்படி? துலம்னா சுக்கரனுடைய வீடா வந்துடும். அப்ப சுக்கரன் பிளஸ் இங்க வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான், இங்க அசுர குருவும் தேவகுருவும் இருக்கு. இயற்கையாவே இந்த துலாம் வீட்டுக்கு குரு பகவான் வந்து எதிரியா வர்றதுனால இந்த விஷாகத்துல பிறக்கும் பொழுது உங்களுடைய பூர்வ ஜென்மத்துல வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சூரிய பகவான் கெடாம இருந்தா மட்டும்தான் தாத்தா பாட்டியுடைய பாவத்தையும் புண்ணியத்தையும் நீங்க அனுபவிக்க முடியும். அதே சூரிய பகவான் கெட்டு போயிட்டார் அப்படின்னா கண்டிப்பா ஒரு கர்மா ஒண்ணு உங்க தொடர்ந்து வருது. அதை நீங்க நிவர்த்தி பண்ணணும்னா உங்க சுய ஜாதகத்தை கண்டிப்பா நீங்க ஆய்வுக்கு எடுத்துக்கணும். சரி, விருச்சகம் விஷாகம் கேட்டீங்கன்னா காலபுருஷ ராசிக்கு 8ஆம் இடம் தான் விருச்சக ராசி. அதுல விஷாகத்துல பிறந்திருக்கீங்க. ஆனா இந்த விருச்சகத்துக்கே யார் யோகாதிபதினா குரு பகவான் தான் யோகாதிபதி. இயற்கையாவே குருவுடைய அருளும் செவ்வாயுடைய பாக்கியமும் கிடைச்சிருக்கு. ஏன்னா ஒரு ஜாதகத்துல செவ்வாய் சொல்றாங்க தோஷம் அப்படின்னு, நிச்சயமா கிடையாதுங்க. செவ்வாய் பகவான் தான் மங்களகாரகன். ஒரு மங்களமான விஷயம் நடக்கணும் அப்படின்னா அந்த மங்களமான கிரகம் சிறப்பா இருக்கணும். அப்ப 2, 4, 7, 8, 12 உட்கார்ந்தா சொல்லுவாங்க செவ்வாய் தோஷம்னு. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன் பாருங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கா உங்களுக்கு, வாய் சண்டை விட்டு கொடுத்து போங்க, அதிகமா பேசாதீங்க, ஆர்கியூமெண்ட் பண்ணாதீங்க. 4ஆம் இடத்து செவ்வாய்னா அதாவது சொந்தமா வீடு வேணும் போராடுவீங்க, இதுதான் 4ஆம் இடத்து செவ்வாய். 7ஆம் இடம் அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளை லிமிட்டா வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் குடும்பத்துல பிரச்சனைகளே வரும். அதை லிமிட் பண்ணிட்டீங்கன்னா உங்க ஃபேமிலியை அழகா நீங்க கொண்டு போய்க்கலாம். 8ஆம் இட செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா ஆணுக்கு ஆயுள் ஸ்தானம் சொல்லுவாங்க, பெண்ணுக்கு மாங்கல்ய பலம் சொல்லுவாங்க. அப்ப இந்த இடம் மட்டும் பாத்தீங்கன்னா எண்ணங்களையும் அது தேவையில்லாம தூண்டும். இந்த இடத்த கொஞ்சம் ஆய்வுக்கு அதிகமா எடுத்துக்கணும். அப்போ அடுத்து 12ஆம் இடம். இந்த 12ஆம் இடம் வந்து தாம்பத்திய உறவை எடுத்து சொல்லக்கூடிய விஷயம். அப்ப ஆணுடைய ஸ்பீடுக்கும் பெண்ணுடைய ஸ்பீடுக்கும் அங்க இணைவு கரெக்டா இருக்கணும். அந்த 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் மட்டும்தான் செவ்வாய் பகவான் இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் அந்த ஜாதகத்தை ஆய்வுக்கு எடுத்துக்கணும். சரி, இப்ப செவ்வாய் வீட்டுக்கும் விஷாகத்துல பிறந்த அதுக்கு வருவோம் நாம. அப்போ இந்த விஷாகம் போது குரு பகவானா வராரு. நீங்க திருச்செந்தூர் வழிபாடு எடுக்க எடுக்க ரொம்ப சிறப்பா இருக்கும். ஏன்னா அந்த விருஷக வீடு வந்து பாத்தீங்கன்னா நீர் ராசி. அப்போ குரு பகவான் பாத்தீங்கன்னா தனுசு நெருப்பு ராசியா இருக்கும், மீனம் வந்து நீர் ராசியா இருக்கும். அப்ப நீர் நெருப்பு ரெண்டுமே வந்து இந்த ஸ்டார்ல வந்து ஒரு அமைப்பு வர்றதுனால உங்களுடைய வீட்டுல கண்டிப்பா விஷாகத்துல பிறந்தவங்க திருச்செந்தூருடைய கடல் தீர்த்தத்தை வீட்டுல வச்சிருக்கணும். நீங்க டெய்லியும் அது ஒரு மூடி ஊத்தி குளிக்கணும், ரொம்ப சிறப்பு. கும்பாபிஷத்துல கலந்துக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த கும்பத்து மேல தண்ணி படும்போது உங்க மேல படுற மாதிரி பாத்துக்கோங்க, அதுவும் இங்க ரொம்ப சிறப்பு. இன்னொரு விஷயம் கேட்டீங்க அப்படின்னா யாகங்கள் நடக்கும் பொழுது உங்களால முடிஞ்ச அளவுக்கு எல்லா விஷயங்களும் செய்யுங்க. அப்போ இந்த குரு பகவான் அருள் கிடைக்கணும் அப்படின்னாவே யாகங்கள் உங்க வீட்டுல வருடம் ஒரு முறை பண்ணுங்க. அப்ப விருச்சகத்துல விஷாகத்துல பிறக்கிறீங்க அப்படின்னா காலபுருஷனுடைய 8ஆம் வீட்டுல 9, 12 ஸ்டார் வந்து உள்ள இயங்கிட்டு இருக்கு. அப்ப இந்த குரு பகவான் அருள் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க வருடம் ஒரு முறை அறுபடை வீட்டுக்கும் போயிட்டு வரணும். முருகனுடைய அருள் கிடைக்கிறதுக்கு இன்னும் சிறப்பா இருக்கும்.